அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 295. இன்றைய நிகழ்வில் நூல் கருத்துரை வழங்குவதற்காக பஞ்சாப் ரோபார் இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய கணிதவியல் துறையின் இணை பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சாய்ராம் காளிராஜன் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் நம் கல்லூரியினுடைய பழைய மாணவர், கணிதத்துறை மாணவர். 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை நம் பஞ்சாப் வளாகத்திலே பயின்ற சிறப்பிற்குரிய மாணவர். தன்னுடைய இளங்கலை கணிதவியல், இளம் அறிவியல் கணிதவியல் பட்டப்படிப்பிலும் முதுநிலை கணிதவியல் பட்டப்படிப்பிலும் தங்கப்பதக்கம் வென்றிருக்கக்கூடிய ஒரு மாணவர். நம்மெல்லாம் இலக்கியம் படித்தவர்களுக்கு கணிதம்னாலே காத தூரம் ஓடும். கணக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படின்னு சொல்லிலாம் பாரதியார் பேசுவார். ஆனா இவரோட நான் சுய விவர குறிப்பை பார்த்துட்டு அசந்துட்டேன். இவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை சென்னையிலே இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கழகத்திலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் என்ற களத்திலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். அவருடைய பணி அனுபவத்தெல்லாம் நான் பார்த்துட்டே வந்தேன். அதில் ரஷ்யாவில் போய் முது முனைவர் ஆராய்ச்சி பட்டத்தினை பயின்றிருக்கின்றார். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா பல நிறுவனங்கள்ல அவர் போய் ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா கூட வருகை தரு பேராசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். 2015ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை பேராசிரியராகவும் இணை பேராசிரியராக உயர்ந்து பஞ்சாபிலே இருக்கக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கழகத்திலே பணியாற்றி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த பஞ்சாப் கல்லூரிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறார் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். கணிதத்திலே பல்வேறு பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார். அவரோட விருதுகள், பல்வேறு விருதுகள், போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அசோசியேட் பொசிஷன் அவார்டட் பை டெக்சாஸ் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி USA. இப்போ அதில் என்னன்னு கேட்டால் அதில் வாங்கியிருக்கக்கூடிய அவரோட சிறப்பு எங்க டெக்சாஸ்ல போய் அப்புறம் பெட்டன்ஸ் நிறைய காப்புரிமைகள் வாங்கியிருக்காரு தன்னுடைய ஆய்விற்காக. காப்புரிமைகள், ஏன்னா காப்புரிமை வாங்குறது அவ்வளவு லெகுவான பணி இல்லை. அதுக்குன்னு ஒரு அறிவு, ஒரு மிகுந்த ஒரு கூர்மையான ஒரு புலம் சார்ந்த அறிவு, ஒரு புலமை எல்லாமே இருந்தாதான் காப்புரிமை வாங்க முடியும். தன்னுடைய பணி சார்ந்து காப்புரிமை பெற்றிருக்கின்றார். நிறைய விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கணிதவியல் அறிஞராக இருந்திருக்கிறார். சயின்டிஸ்ட், அதாவது இந்த ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், CSIR நெட் குவாலிஃபிகேஷன் அவார்டட் பை, அது கூட இதா இருக்கு, விசிட்டிங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் அவார்டட் பை த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சென்னை. 2014ஆம் ஆண்டு அந்த விருதை ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். சிவகாசி மண்ணை சார்ந்தவராக இருந்தால் கூட நம்மளுடைய அஞ்சாக் வளாகத்திலே கணிதவியல் சார்ந்து விளைபயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப அஞ்சாக் கல்லூரியிலேயே ஒரு தங்கப்பதக்கம் பெற்று சென்னை வரை சென்று தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்து ரஷ்யா போன்ற பல அயலக நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய அறிவை, தன்னுடைய அறிவு சார்ந்த கல்வி புலத்தை விரிவு செய்ததோடு தன்னுடைய பல்வேறு தளங்களிலே தனக்கு பிடித்தமான கணிதவியல் களத்திலே பல்வேறு விதமான பணிகளை செய்து வரக்கூடிய நல்ல இணை பேராசிரியராகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று பேராசிரியர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நூல் கூட ஒரு ஆங்கில துறை சார்ந்த ஒரு நூலாக, அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நூலை தேர்ந்து வருகின்றிருக்கேன். கூட்டு விளைவு. அந்த நூலை பார்த்த உடனே எல்லாரும் சேர்ந்து எப்படி வேலை பார்த்தா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நேர்மறையான எண்ணத்தை விளைவிக்கக்கூடிய டேரன் ஹார்டியோட ஒரு நூலை எடுத்து பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. எனவே நம்மளுடைய பழைய மாணவராக கணிதவியல் பயின்றால் கூட ஒரு மாணவர்களுக்கு ஒரு சுய முன்னேற்றத்தை இல்லை ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பாதையை விதைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நூலை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் சாய்ராம் காளிராஜ் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். டேரன் ஹார்டி அவர்கள் எழுதிய கூட்டு விளைவு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு பஞ்சாப் ரோபார் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் கணிதவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் சாய்ராம் காளிராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். நன்றி. முதலில் நான் ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ் மன்றத்திற்கும் அந்த தமிழ் துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொஃபசர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த புத்தகம் வாசிப்பு இந்த ப்ரோக்ராம்ல என்ன
இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரீன்ல ஸ்லைடு ஷேர் பண்ணியிருக்கேன். இது இப்போ தெரியுதுங்களா? தெரியுது. சரி. ஸோ மேலும் தாமதமின்றி நாம் இந்த கலந்துரையாடலுக்கு செல்லலாம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு வந்து கூட்டு விளைவு. இதை ஆங்கிலத்தில் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் பள்ளியில படிக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற 2 விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த கூட்டு விளைவு அப்படிங்கிறது அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தமிழ்ல கூட்டு விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நூல்ல இந்த ஆசிரியர் என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு வந்துருச்சுங்களா? இல்லைங்க, அப்படியே முதல் ஸ்லைட்ல தான் இருக்கு. அப்படியா? திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப வருதுங்களா? இல்ல, மாறல இன்னும். சரியாயிடுச்சுங்களா? இப்ப இந்த ஒரு சிறிய தேர்வு அப்படிங்கிற பக்கம் இருக்குங்களா? ஆமா ஆமா. சரி. இந்த புத்தகத்தோட மைய கருத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய தேர்வு எப்பொழுது பெரிய விளைவாகிறது அப்படிங்கிறத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த புத்தகத்துல இந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காங்க. சிறிய புத்திசாலித்தனமான தேர்வுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது காலம் செல்ல செல்ல அந்த சிறிய தேர்வு தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கக்கூடியது மிகப்பெரிய வேறுபாடை வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நாங்க சொல்றதுக்கு விரும்புறேன். அதே நேரத்துல நம்ம தமிழ் மன்றத்துல நம்ம பேசுறதுனால நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லையும் இது குறித்து இருக்கக்கூடிய இதை பத்தி நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அதுல எனக்கு வந்து இந்த திருக்குறள் எனக்கு வந்து ரொம்ப சிறப்பா இந்த கருத்துக்கு வந்து பொருந்தராப்புல அமைஞ்சிருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமா, ரத்தின சுருக்கமா இந்த திருக்குறளை வச்சு நான் விளக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து திருவள்ளுவர் வந்து 475வது திருக்குறள்ல சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா, பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதோட பொருள் என்ன அப்படின்னா, மயிலிறகுங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையான இது. அதை வந்து ஒரு மயிலிறகு எடுத்து நீங்க அதோட எடை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு கிராமை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா அதே மயிலிறக நீங்க எக்கச்சக்கமா ஒரு மாட்டு வண்டி மேல ஏத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு கட்டத்திற்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதோடைய எடை தாங்க முடியாம அந்த மாட்டு வண்டியோட அச்சாணி வந்து ஒடிஞ்சு போயிடும். இதைத்தான் வந்து திருவள்ளுவர் இதுல சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து மிகவும் பொருள் பொதிந்த திருக்குறள். இந்த ஒரு திருக்குறளை நம்ம பல்வேறு விதமாக நம்மளால இதை வந்து பொருள் கொண்டு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு, ஒரு வெற்றியோட உச்சத்துக்கு செல்றத பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து மிகவும் கஷ்டப்படக்கூடிய உடல் நோய்களால அவர் வந்து கஷ்டப்படுறத பார்த்திருப்போம். ஒரு சிலர் வந்து மிகவும் வறுமை நிலையில இருக்கிறத பார்த்திருப்போம். ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப மிகவும் வெற்றிகரமா திகழ்றத பார்த்திருப்போம். ஆனா நமக்கு பார்க்கும்போது எல்லாமே அந்த கடைசியில அவங்க என்ன ஒரு நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு செயல் செஞ்சிருக்காங்கிறது தெரியாது. இப்ப இந்த திருக்குறளை பார்த்தோம்னா அந்த வண்டியில வந்து நம்ம ஒவ்வொரு மயிலிறகா வச்சுக்கிட்டு போகும்போது அது நல்லா தான் இருக்கு. ஆனா கடைசியில ஒரு சில மயிலிறக வைக்கும் போது அந்த அச்சாணி முறியுது. ஹலோ ஐயா, நீங்க பேசலாம். இடையில ஒரு மாணவர் பேசுங்க. சரி.
இந்த அச்சாணி முறிந்ததுக்கு காரணம் அந்த கடைசியில வச்ச ஒரு சில மயிலிறகுகள் தான் காரணம் அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம எவ்வளவு ஏளனமா பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட ரத்தின சுருக்கம். ஒருத்தர் வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு பெரிய நிலைக்கு போறதும், ஒருவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைகளுக்கு போறதும், இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு விஷயம் காரணம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடங்களிலேயும் அவங்க என்ன செயலை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கையில செய்யறாங்களோ அந்த செயல்களுடைய கூட்டு விளைவுதான் அவங்க வாழ்க்கையில அந்த பலனை அனுபவிப்பதற்கான அந்த ஒரு இதா அமைது அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்துல முழுக்க முழுக்க சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா, வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கணும், மிகப்பெரிய சக்சஸ நம்ம அடையணுங்கிறது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கும். நம்ம இந்த ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தாலும் சரி, இங்க உள்ள வெற்றியாளர்களை எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம எல்லாராலையும் ஏன் அது நமக்கு அதே அளவு வெற்றியை அடைய முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மள பல பேர் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, உடனடி பலன் வேணும், நான் ஒண்ணு செயல் செஞ்சேன்னா அதுக்கு உடனே எனக்கு பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு சில செயல்கள் என்ன நினைக்கிறோம், இது இவ்வளவு தானே, இன்னைக்கு நான் ஜாலியா பொழுத போக்குறேன், டிவி பாக்குறேன், நண்பர்களோட இருக்கிறேன், பாடத்தை படிக்காம இருக்கிறேன், இல்லாது என்னுடைய கடமையை செய்யாம இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. அந்த ஒரு அலட்சியத்தன்மையோட ஒரு சில கடமைகளை நம்ம செய்ய தவறுறது. இன்னொன்னு, எனக்கு இப்ப உடனடி இன்பம் வேணும், ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி நண்பர்களோட செல்லக்கூடியதா இருக்கலாம், இல்ல நம்ம தனியா பொழுதுபோக்கக்கூடியதா இருக்கலாம். இப்படி நம்ம உடனடி இன்பத்துக்காக செய்யக்கூடிய செயல்களா இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதை ஒரு அளவிடாமல் தவிர்ப்பது அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோங்கிறத நம்ம சுய அந்த கவனம் ரொம்ப இல்லாம ரொம்ப மிதமான மெத்தன போக்கோட செய்யறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செஞ்சாலும் அந்த நம்ம நினைக்கக்கூடிய வெற்றியை அடையலாங்கிறது பல பேர் ரொம்ப இயல்பா சொன்னா கூட அதை நிறைய பேர் அடைய முடியாததுக்கான தடை கற்களா அவர் இந்த ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இந்த புத்தகத்துல ஆசிரியர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த கூட்டு விளைவு அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, அதற்கு பிந்தைய அத்தியாயங்கள்ல அந்த நன்மைகளை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத தனித்தனி அத்தியாயங்களா கொடுத்திருக்காரு. நம்ம இப்ப அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒவ்வொரு சிறிய நாளும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன மெனக்கெடல், அந்த சின்ன மெல்லிய மாற்றம் தான் அந்த புதிய ஒரு அளப்பரிய வெற்றியை நமக்கு கொடுக்குது. அதுக்கு ஒரு ரொம்ப எளிய உதாரணம் சொல்றாரு. ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் அமெரிக்க டாலர்கள் 1வது நாளே கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் கையில என்ன சொல்றாங்கன்னா, உங்க கையில 0.01 டாலர் தான் கொடுப்போம், ஆனா அது ஒவ்வொரு நாளும் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுல அவர் கணக்கு போடுறாரு. அந்த 0.01 டாலர்ங்கிறது ஒரு டாலர்ல 100ல 1, ஆனா அது ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகிக்கிட்டே போகுது. அது பார்க்கும்போது ஒரு 28 நாள் 29 நாள் வர்ற வரைக்கும் கூட அந்த 10 லட்சம் டாலர்களை விட கம்மியா தான் இருக்கு. ஆனா அது 31வது நாள் வரும்போது அந்த 10 லட்சம் டாலர்களை தாண்டி போகுது. இதுல இருந்து அந்த ஆசிரியர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு விஷயம் பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு சக்தி அதிகம். அதனால இந்த ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகக்கூடிய இந்த நாணயம் நமக்கு ஆரம்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலனாலும் 31 நாட்கள் கழித்து நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இந்த பழக்கங்களும் அப்படிங்கிறாரு. அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாரு. 3 நண்பர்கள் இருக்காங்க. காலேஜ்ல இருந்து அவங்க படிச்சு முடிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க 3 பேருமே பாக்குறதுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி ஆரோக்கியமான நண்பர்களா இருக்காங்க.
அதுல முதலாம் அவர் என்ன பண்றாருன்னா, தினம் தினம் அவர் வந்து சாப்பாட்டுல அளவா சாப்பிடுறாரு, ஒரு 100 கேலரி கம்மியா சாப்பிடுறாரு, உடற்பயிற்சி செய்யறாரு, நல்ல பழக்கங்களை மேற்கொள்றாரு. அடுத்து 2வது நண்பர் பெருசா எந்த மெனக்கெடலும் செய்யல, அவர் இயல்பா சாப்பிடுறத பிடிச்சத சாப்பிடுறாரு, ரொம்ப அதே நேரத்துல அவர் தவறான செயல்களும் செய்யல, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிடுறாரு. ஆனா பெரிய உடற்பயிற்சியோ புதுசா கத்துக்கிறத எதுவுமே செய்யல. 3வது நண்பர் அதற்கு நேர்மாறா, அவர் சம்பாதிச்ச பணத்துல அவர் கேளிக்கைக்காகவும் அவர் வந்து மதுபானங்களை சாப்பிட்டும் இந்த மாதிரி தவறான பழக்கங்களை மேற்கொள்றாரு. ஆரம்பத்துல இது பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனா அவங்க வந்து ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழிச்சு அவங்க சந்திக்கும் போது அந்த நல்ல பழக்கங்களை மேற்கொண்டு தினமும் செஞ்ச நண்பர் உடல் ஆரோக்கியமாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் அவர் வந்து மிகவும் உயர்ந்த நிலையில இருக்காரு. பெரிய மெனக்கடல் எதுவுமே செய்யாத நண்பர் வந்து அப்படியே அந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாதாரண நிலையில இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த தவறான பழக்கங்களுக்கு ஈடுபாடு செய்து அந்த மது அருந்தி அவருடைய உடல் நலத்தை பேணாத நண்பர் வந்து ரொம்ப ஆரோக்கிய குறைவாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்ற பல விதங்கள்ல அவர் வந்து கீழான நிலைக்கு போயிடுறாரு. சோ இதத்தான் இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு நாள் செய்யறோம் அப்படின்னு நினைப்போம், ஆனா அது வந்து ஒவ்வொரு நாளும் பழக்கமாகும் போது அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு. சோ அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு சிறு சிறு தேர்வுகளின் கூட்டு விளைவு தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடைந்திருக்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல தேர்வை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய தேர்வுனா நம்ம எந்த ஒரு நேரத்துல எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை செய்யலாம். ஒண்ணு நல்ல உணவை சாப்பிடலாம், இல்ல நம்ம வந்து நாக்குக்கு ருசி தரக்கூடிய சிப்ஸ் இல்ல வேற ஏதாவது ஜங்க் ஃபுட்டை சாப்பிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செயல் நமக்கு செய்யறதுக்கு வரும்போதும் அதுல பல விதமான தேர்வுகள் நமக்கு இருக்கும். நம்ம எதை வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கும். நம்ம விழிப்புணர்வுடன் அதை கண்காணிச்சு நல்ல தேர்வா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட நோக்கம். அப்படி செய்யும் போது ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும்னா தான் செய்யக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் 100% அவங்க வந்து பொறுப்பேற்கணும். அடுத்தவங்களை குறை சொல்றது, அவங்க இப்படி செஞ்சதுனாலதான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையுமே நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழிவகை செய்யாது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, நம்ம மனித இனம்னு சொன்னா நம்ம எல்லாருமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோம்னா ஆட்டோ பைலட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம செய்யக்கூடிய பல செயல்கள் வந்து நம்ம வந்து அனிச்சையா செய்யக்கூடிய விதத்துலதான் நம்ம மூளை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சில நேரங்கள்ல வீட்டை பூட்டிட்டு வந்திருப்போம், கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பூட்டினமா இல்லையான்னு நம்ம யோசிப்போம், நமக்கே தெரியாது. ஆனா வந்து பார்த்தோம்னா பூட்டி இருப்போம். இது என்ன அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடிய செயல்கள் வந்து நம்ம பிரஜை இல்லாமலே, அதாவது நம் உணர்வு வந்து அதை முழுசா விழிப்பு நிலை இல்லாமலேயே அந்த செயலை வந்து செய்யற அளவுக்கு மனித மூளை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. சாதகம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல பழக்கங்களை வந்து பழகி அதை வந்து செயல்முறைப்படுத்தி இருந்தோம்னா இது நமக்கு வந்து நல்ல விளைவுகளை கொடுக்குற ஒரு சாதகமான ஒரு போக்கும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையா ஒருத்தர் ஆயிட்டார் அப்படின்னா அது வந்து அவருக்கு கெடுதலை உண்டு பண்றதும் இந்த பழக்கங்களின் அந்த விளைவாத்தான் அமையுது. அதனால நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் வந்து நம்மளுடைய தேர்வு கரெக்டா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, என்னோட எய்ம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து நான் இதை அடையணும்னு நினைப்போம். இப்ப அதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போகணும் விமானம் மூலமா அப்படின்னு நினைக்கிறாரு. சென்னையில இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சராசரியா 3000 கிலோமீட்டருக்கு நெருக்கமா இருக்கும். அந்த விமானத்தை ஆகாயத்துல கொண்டு வரையும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அதை செலுத்தணும். அப்படி செலுத்துறதுல வந்து ஒரு சிறு பிழை, இடது பக்கமோ வலது பக்கமோ 1 டிகிரியோ 2 டிகிரியோ அதை மாத்தி அந்த ஓட்டத்தை செலுத்தியாச்சு அப்படின்னா 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்து இறங்கும் போது ஒண்ணு காஷ்மீர்லயோ இல்ல கல்கத்தாலேயோ போய் கூட நம்ம இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆரம்பத்துல அந்த 1 டிகிரி விலகல் அப்படிங்கிறது
2000 கிலோமீட்டர் நம்ம தூரம் செல்லும் போது அது மொத்தத்திற்கு ஒரு அதிக தூரம் விலகி போய் நம்ம இறங்குற மாதிரி அமையலாம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இலக்குன்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம அடையிறதுக்கு வந்து ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து அதை கண்காணிக்க தவறணும். மெத்தன போக்கோட நம்ம மனம் போன போக்குல போனோம் அப்படின்னா நம்ம இலக்கை அடைய முடியாது. இதுதான் வாழ்க்கையில பல பேர் வந்து அந்த வெற்றி அடையாம போறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறதா அவர் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம உடல் நலமோ இல்ல பொருளாதாரமோ இல்ல ஏதோ எந்த விஷயத்த நம்ம ஒழுங்குபடுத்தி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை நம்ம வந்து எதில் நம்ம முன்னேறணுங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அதற்கு பிறகு அதை வந்து எப்படி செய்யணும், எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியான ஒவ்வொரு செயல்முறையையும் நம்ம வந்து கண்காணித்து அதை எழுதணும். அது அப்படி செஞ்சா மட்டும் பத்தாது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பிளான் பண்ண மாதிரி அதை சரியான முறையில செஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 வாரத்துக்கு ஒரு முறை அதை திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம வந்து சரிபார்த்து அதை வந்து கண்காணிக்கணும். இப்படி செஞ்சு அதுல ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தோம்னா அதை திருத்தணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்தா அவர் கூறுறாரு. உதாரணத்துக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இது வாரத்துல ஒரு 1/2 மணி நேரம் தான். ஆனா அந்த 1/2 மணி நேரத்துல ஒருவர் வந்து அவர் பல மணி நேரங்கள் படித்த ஒரு விஷயத்த நமக்கு வந்து ரொம்ப அருமையா அதுல உள்ள கருத்துக்களை வந்து 1/2 மணி நேரத்துல கொடுக்குறாரு. இதை நம்ம கேட்கும் போது நமக்கு வந்து அது உபயோகமா இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை மேலும் படித்து நம்ம முன்னேறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கு. இது ஒரு சின்ன பழக்கம், அது நாளாக நாளாக நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பழக்கத்தோட சக்தி என்ன அப்படிங்கிறத இன்னொரு சிறிய உதாரணம் மூலமா சொல்றாரு. ஒரு குரு ஒரு மாணவனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாரு. ஒரு சின்ன செடியை வந்து வேரோட எடுக்க சொல்றாரு. அவரால் எடுக்க முடியுது அந்த சீடரால. அப்படியே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய செடியை எடுக்க சொல்றாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு. பின்னாடி வந்து ஒரு பெரிய வளர்ந்த ஒரு மரத்தை வந்து வேரோட புடுங்கி எடுக்க சொல்றாரு. அந்த சிஷ்யரால அதை செய்ய முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த குரு சொல்றாரு, நம்ம பழக்கங்களும் இதே மாதிரிதான். ஒரு தவறான பழக்கம்ங்கிறது ஆரம்பத்திலே கிள்ளி எறியப்பட வேண்டும். அதை அப்படியே வளர விட்டோம்னா அது பெரிய மரமா மறந்ததுக்கு அப்புறம் அதை வேரோடு புடுங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம வந்து அடுத்தடுத்து அதுக்கு வந்து உரம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அது மரமானதுக்கு அப்புறம் அது எந்த சக்தியாலையும் அது அவ்வளவு ஈஸியா வந்து தகர்த்தெறிய முடியாதுங்கிற கருத்தை சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒரு தவறு செய்யறது ஒரு உதாரணத்தோட விளக்குறாரு. இப்ப ஒரு பர்கரை சாப்பிட்டா நமக்கு உடனே இதய நோய் வர்றது கிடையாது. ஒருத்தர் ஒரு சிகரெட்டை குடிக்கும் போது உடனே அவர் பல் வந்து மாறி நிறம் மாறுறதோ அவருக்கு வந்து இதய நோய் வர்றதோ நுரையீரல் நோய் வர்றதோ உடனே வராது. ஆனா அதுக்கு அர்த்தம் இதனால உடலுக்கு பாதிப்பு இல்லை என்பது கிடையாது. ஒரு தவறான விஷயத்த ஒருக்கா செய்யும் போது விளைவுகள் தெரியாம இருக்கலாம். ஆனா அதை திரும்ப திரும்ப செய்யும் போது அது ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு நம்மளை இட்டு செல்லும் அப்படின்னு பல உதாரணங்களை கொடுக்கிறாரு. சோ இப்ப இந்த 2வது அத்தியாயத்துல நம்ம இலக்க வந்து நம்ம நிர்ணயிக்கணும், அதை நோக்கி பயணிக்கணும்னு சொல்றாரு. அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா இலக்க நிர்ணயிச்சா மட்டும் போதாது, அதை நோக்கி நம்ம செல்வதற்கான அமைப்புகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அதை நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட அந்த புதிய பழக்கங்களை இணைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம வந்து ஏற்படுத்தணும். அதுல ஏதாவது தவறுகள் ஏற்படுத்தும் போது அதை வந்து சரி செய்து திருப்பி மீண்டு வரணுங்கிறத சொல்றாரு. அடுத்து தீய பழக்கத்தை தவிர்க்கிறதுக்கு அவர் 4 முறைகளை சொல்றாரு. அந்த தூண்டறிதலை கண்டறியணும். சில பேருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும் போது அவங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடலாம். இதே மாதிரி பல கெட்ட பழக்கங்கள் பல பேர் வச்சிருக்கலாம். அந்த தூண்டலை கண்டுபிடிக்கணும். அந்த எந்த தவறான செயல் செய்யறோமோ அதை செய்ய முடியாத அளவுக்கு அல்லது அதை கடினமான இதை ஆக்குற அளவுக்கு தள்ளி வைக்கணும். அந்த நேரத்துல நம்ம என்ன மாற்று செயல் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தேர்வு செய்யணும். இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து முன்னேற முடியும். அப்படி நம்ம எதுவுமே பிளான் பண்ணாம நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு ஆனா மனம் போன போக்குல போனோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அதே சுழல்ல தான் சிக்கி இருப்போம், மீண்டு வர முடியாது. அப்ப நம்ம அந்த திரும்ப திரும்ப செய்யறதுக்கான எல்லா ஒரு
பழக்கத்தை உருவாக்குவதற்கான எல்லா செயல்களையும் நம்ம வந்து திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்படி செய்யறதுக்கு நம்ம என்னென்னலாம் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறாருன்னா, இப்போ ஒரு செயல் நல்ல செயல் செய்ய போறோம்னா அதை காலையில செய்ய போறோமா மாலையில செய்ய போறோமா அப்படிங்கிறத எந்த நேரத்துல செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை முறையா வந்து பதிவு செய்து நம்ம ஒரு வார கடைசியில அதுக்கப்புறம் மாச கடைசியில அதை சரியா செஞ்சிருக்கமான்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து நம்ம மெனக்கிடல்கள் செய்தால் மட்டும்தான் இது வந்து நம்மளால சாத்தியப்படும். இல்லாட்டி மனசுல ஆசைகள் அந்த சக்சஸ வந்து நம்ம அடையணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தாலும் இந்த மெனக்கெடல்கள் இல்லை அப்படின்னா நம்மளால அதை அடையிறது கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதற்கு அப்புறம் நமக்கு இதை மட்டும் செஞ்சா போதாது, நம்மளுடைய சூழலும் இதுக்கு மிகப்பெரிய பங்காற்றுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. நம்ம எந்த மாதிரியான செய்திகளை பார்க்கிறோம், எந்த மாதிரியான நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், நம்மளை சுற்றி எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க, நம்மளை சுத்தி வந்து புரணி பேசக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம பெரிய அளவுல அவங்களுக்கு மத்தியில சாதிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட சேர்ந்து புரணி பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளும் அப்படித்தான் போவோம். அதே நேரத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுத்தி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அது வந்து ஒரு உத்வேகமா இருக்கும். நம்மளையும் மேலும் மேலும் வளருவதற்கு அது எல்லா வகையான இதையும் செய்யும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த புத்தகத்தை நீங்க முழுமையா படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இங்க காலம் கருதி நான் வந்து இதை ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அதனால நம்ம வந்து அந்த பிளான் பண்ணா மட்டும் போதாது, அதை வந்து சிறப்பா மேலும் மேலும் வளர செய்யறதுக்கு இந்த எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு நம்மளுக்கே வந்து மனசுல ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஒருத்தர் ஓட்ட பயிற்சியை வந்து மேற்கொள்றாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிட்டு அவர் வந்து எனக்கு முடியாது, இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு நிற்பாரு. ஆனா அதே நேரத்துல ஒரு பயிற்றுவிப்பாளர் அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னா அவர் இன்னும் உன்னால முடியும், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் அப்படின்னு அவரு சோர்ந்து போக நிற்கும் போது அவரை வந்து கூட கொஞ்சம் அவரை வந்து முன்னேற்றி இன்னும் ஒரு 100 ஸ்டெப்ஸ் அவர் முன்னாடி போறதுக்கு அவர் ஊக்குவிக்கும் போது அந்த முயற்சி அவர் மேற்கொள்வாரு. அது வந்து அந்த சிறு சிறு முன்னேற்றங்கள் வந்து அவரை வந்து மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஒரு இலக்கை நிர்ணயம் செஞ்சு போகும்போது சோர்வு அப்படிங்கிறது இல்லாம மேலும் மேலும் நம்ம வந்து இதை விட அதிகமா செய்யணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தோட செயல்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. இந்த புத்தகத்துல கொடுத்திருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம இலக்கு என்னங்கிறத நிர்ணயிக்கணும். அடுத்து நிர்ணயிச்சா மட்டும் போதாது, அதை அடையிறதுக்கு நம்ம என்ன செயல் செய்யணுங்கிறத நம்ம வரையறை செய்யணும். அதை தினம் தினம் நம்ம எப்ப எந்த நேரத்துல எவ்வளவு நேரம் செய்ய போறோங்கிறத நம்ம வந்து வரைமுறைப்படுத்தணும். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். என்னைக்காவது தொய்வு ஏற்பட்டால் அதை வந்து மீண்டும் முடிந்த அளவுக்கு அடுத்த நாளோ அது 1-2 தினங்களிலேயோ அதை சரி செய்து அந்த வழக்கத்திற்கு நம்ம அதை திருப்பி கொண்டு வர முயற்சி செய்யணும். இது கல்வியா இருந்தாலும் சரி, உடல் நலமா இருந்தாலும் சரி, நிதிநிலையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த கோட்பாடுகளை நம்ம வந்து உபயோகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அளப்பரிய வெற்றியை நம்ம பெற முடியும். திரும்பவும் இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உடனடியா பலனை நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தரும். இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிச்சா நம்ம உடனே அறிவாளி ஆயிட முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் 10 பக்கம்னு 100 நாள் படிக்கும் போது நம்ம வந்து கிட்டத்தட்ட 1000 பக்கங்களை படித்து விடுவோம். அந்த துறை சார்ந்து நம்மளுடைய அறிவு பன்மடங்கு பெருகி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து உடனடி பலன் தெரியாது, அதை தொடர்ந்து செய்யும் போதுதான் வரும், நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். அதனால இந்த தடைகள் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே இயல்பா வரக்கூடியது. இதை புரிஞ்சு நம்ம வந்து அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த செயலையும் சாதிக்க நம்மளால இயலும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்கு அவர் வந்து ஒவ்வொரு சிறு சிறு சவால்கள் எப்படி வரும், அதை நம்ம எப்படி வந்து மீண்டு அந்த சவால்களை தாண்டி வெளியே வரலாம் அப்படிங்கிறத இறுதியா குறிப்பிடுறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எல்லாம் நீங்க யாரும் தேடாதீங்க.
உங்கள் இலக்கு என்ன என்பதை வந்து நீங்கள் நிர்ணயிச்சிட்டு அதை நோக்கி செல்வதற்கு என்னென்ன செயல் செய்யணுமோ அதை குறிப்பெடுத்து அதை தொடர்ந்து செய்யுங்கள். நாளை அல்ல, இன்றே தொடங்குங்கள். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா பெரிய பெரிய தேர்ந்தெடுப்புகள் அல்ல, சிறிய தேர்வுதான் பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்துகின்றது. உதாரணங்கள் வழியாக சொன்ன அந்த தாங்குகின்ற எல்லையை கடந்த ஒரு சிறு மயில் இறகு அதில் வந்து படிக்கின்ற பொழுதுதான் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து விடுகின்றது. வெற்றியின் காரணமாக ஒன்றை சுட்டுகின்றோம், ஆனால் அது முடிவாக நிகழ்ந்தது மட்டும்தான். அதற்கு முன்பு பல காரணங்களினுடைய ஒரு கூட்டு விளைவுதான் அந்த வெற்றி என்று வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்களையும் அதற்கு இந்த கூட்டு விளைவு என்பதன் அடிப்படையில புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான பயிற்சி பாடத்தை இந்த நூல் வழியாக எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சாய்ராம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு TN ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பவர் பாயிண்ட் பார்க்கலாமா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த சாய்ராம் காளிராஜ்ங்கிறது பேரை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்ததுயா. நான் அந்த காலகட்டத்துல நீங்க 2002 2007 நீங்க நமது கல்லூரியில PG பண்ணும் போதுதான் நாங்க PhD பண்ணிட்டு இருந்தேன். வி ராமசுப்ரமணியம் பாட்னி PG இருந்தாங்களா, அவங்ககிட்ட வந்து ஒரு ஆசிரியரா கிருஷ்ணாபுரத்துல ஆசிரியரா இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால பார்த்த ஞாபகம் லேசா இருக்குது எனக்கு. ஆனா உங்களுடைய ஆமா கிருஷ்ணாபுரம். எனக்கு எங்க அம்மாவோட ஊரும் கிருஷ்ணாபுரம் தான். அவங்க படிச்சவங்களா இருப்பாங்க. தலவாய்புரம் கிருஷ்ணாபுரம். அங்க இவர் குருவையா வாத்தியார் அப்படின்னு இருப்பாங்கல்ல, எங்க மாமா. ஆஹா, நெருங்கிட்டோம், ரொம்ப நெருங்கிட்டோம். குருவையா சார் வந்து என்னன்னா ராஜபாளையம் நாடாராயர் செகண்டரி ஸ்கூலோட பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இருந்தாரு. என்னோட மாமா, தாய் மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் சார் நான் சர்வீஸ் முடிக்கும் போது அவர் எங்களுடைய பள்ளி தலைவரா இருந்தாரு. குருவையா சார் வந்து பள்ளி தலைவரா இருந்தார். இப்போ இனிய நண்பர் தான், எனக்கு நல்லா பேசுவாங்க. நன்றியா. உங்களுடைய ப்ரோக்ராம் பொறுத்தப்பட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு விளைவு அப்படிங்கிற இதை வந்து இந்த புக்கை தேர்வு செய்ததே முக்கியமானது. இந்த தேர்வு செய்து அந்த தேர்வு செய்த புத்தகத்தை முதல்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக நீங்க வந்து கடினமாக உழைச்சிருக்கிறீங்க. அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா வந்து நல்ல செய்திகளை எஸ்பெஷலி பார் வந்து டிசி வந்து டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட வந்து என்னன்னா எல்லாருக்கும் வந்து சிம்பிளா அதாவது அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன் முனைப்பு நூலை தேர்வு செய்ததற்கு மிக நன்றி முதல்ல. ஏன்னா நமது கல்லூரி படித்தவங்க யாருமே சோடு பண்ண மாட்டாங்க. அது குறிப்பா வந்து நீங்க பஞ்சாப்ல வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. கிருஷ்ணாபுரம் சொல்லும்போது இன்னொரு அடிஷனல் பெருமையாகவும் இருக்கிறது. இப்பயா நீங்க சொன்னதுல வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இத ஒரு இலக்கை நோக்கி, அதாவது செட் யுவர் கோல் அப்படிம்பாங்க. இதை வந்து என்னன்னா நீங்க சொல்றதுல இருந்தே நான் சொல்றேன், இதுக்கு ஒரு சின்ன ஒரு அதாவது என்ன டிமானிக் அப்படிம்பாங்க, ஒரு நினைவு குறிப்புகள் அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த வெப்சிஆர் அப்படின்ட்டு வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய அந்த மொத்த கருத்துக்களையுமே வந்து என்னன்னா மிக எளிமையாக சொல்றது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கிறீங்க. அதுல முதல்ல சொல்றது வந்து என்னன்னா செட் யுவர் கோல் அப்படிங்கிறதா. எஸ் மீன்ஸ் செட் யுவர் கோல், சர்பாஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நிமோனிக்ல சொல்றாங்க. அதுல செட் யுவர் கோல் நீங்க அருமையா சொன்னீங்க. செட் யுவர் கோல் அப்படின்னு தான் கோலை முதல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த ஜென்ஸ்ல வந்து சிலர் வந்து கோலை செட் பண்ணாம நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லாம அருமையா சொன்னீங்க பாத்தீங்களா. ஒரு டிகிரி மாறினா கூட வந்து டெல்லி போறவன் வந்து காஷ்மீர் போயிருவான் அப்படிங்கிறத. அப்போ ஒரு பைலட் ட்ரைனிங்ல எவ்வளவு தூரம் ட்ரைனிங் எடுத்துருக்கணும், அந்த ட்ரைனிங் மூலமா வந்து என்னன்னா எவ்வளவு தூரம் வந்து கரெக்டா அங்க போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல ஒரே ஒரு டிகிரி தான் நம்ம போறதுல சின்னதா மாற்றம் ஏற்பட்டா போதும், அவ்வளவுதான். நம்ம எங்க நினைச்சோமோ அங்க போக முடியாது. அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல் என்ன, கோல் அச்சீவ் எப்படி பண்ண முடியும், நம்மளுடைய இலக்கை வந்து சின்ன இலக்கா கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த இலக்கை வந்து என்னன்னா எது சரியான இலக்கு, எது சரியான பாதை, எந்த பாதையில நம்ம வந்து பயணம் செய்தோம்னா நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதா. அதனால ஃபர்ஸ்ட் செட் யுவர் கோல் அப்படிங்கிறதா. அடுத்தது நீங்க அருமையா சொன்னீங்க அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப்னா நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன, நமக்கு எது நல்லா வரும், எது நல்லா வராது, எது நம்மளுடைய அதாவது வந்து வீக்னஸ் என்ன, எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன. நல்லா சொன்னீங்க. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த புக்கை படிக்கணும், இந்த புக்கை படிச்சது வந்து அதிகமா சொல்லணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இட் இஸ்
பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதா அருமையான வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் மீன்ஸ்னா ரியல் ப்ரிப்பரேஷன். நீங்க ஒரே ஒரு உதாரணம் நீங்க தான், அது கிருஷ்ணாபுரம் இன்னும் சொல்லலாம். ரியல் ப்ரிப்பரேஷன் இந்த புக்கை தேர்வு செய்தது மட்டுமல்ல, உண்மையிலேயே வந்து என்னன்னா அந்த புக்குக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா பிபிடி ப்ரிப்பேர் பண்ணது, அதை தவிர அது சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒண்ணுனா எடுத்துட்டு வந்தது, அது இப்ப உள்ள பசங்களுக்கு கண்டிப்பா தெரிய வேண்டியது. அதனால வந்து ரியல் ப்ரிப்பரேஷன். ஏன்னா சொல்லணும்னா நான் நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததுதான் ஞாபகம் வருது. அந்த கிருஷ்ணாபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் வந்து 2005-2008 ஏஹெச்எம்மா இருந்துகிட்டு அங்க இருந்து பைக் எடுத்துட்டு இங்க ஓடி வருவேன் நம்ம காலேஜுக்கு. கிருஷ்ணாபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காமராஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து ஓடியே வருவோம். அது பைக்ல ஏமா வரணும், ஏன்னா இங்க அந்த டயத்துக்குள்ள வரணும். 2 மணி தான் 1:55 இங்க வரலைன்னா ஆப்சன்ட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஓடி வரணும். அப்ப அந்த ப்ரிப்பரேஷன் முதல்ல முக்கியம். எப்படி வரப்போறோம் அப்படின்னு இன்னொன்று இந்த பீட சொல்லும்போது இன்னொரு வார்த்தை வருது சார். நீங்க சொன்னீங்க அருமையா அந்த வார்த்தையை. 3 P முக்கியம் இருப்பாங்க. ப்ரிப்பரேஷன், பிளானிங் முதல்ல முக்கியம். பிளானிங், ப்ரிப்பரேஷன் முக்கியம். 2வது ப்ரிப்பரேஷன் முதல்ல முக்கியம். இந்த 2 இருந்தாதான் வந்து பிராக்டிஸ். 3வது வந்து என்னன்னா பிராக்டிஸ். ப்ரிப்பரேஷன், 3வது பிராக்டிஸ். இது 2. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்ஷன். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அது அருமையான 100 வார்த்தை சொன்னீங்க. நான் சொன்னா ஒண்ணுன்னா வந்துகிட்டே இருக்குது. கன்சிஸ்டன்சி சொன்னீங்க பாத்தீங்களா, கன்சிஸ்டன்சி. அந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை சார். இது பாதி பேர் இப்ப செய்யறது கிடையாது. ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம் அப்படின்னு அலாரம் வைப்பாங்க. ஆனா அடுத்த நாள் பார்த்தோம்னா 5 மணிக்கு சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே 5:15 அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தொடர்ச்சியான ஓட்டம் இருக்கணும். அது ஸ்லோ ஓட்டினா கூட பரவாயில்ல, ஆனா தொடர்ச்சியான ஓட்டம். ஓடணும் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி, அந்த கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. இது முன்னாடியே வந்து சிவசங்கரி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து என்னன்னா நீங்க சொன்ன வார்த்தையில மிக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேப்சர், அதாவது டேக் ஹோம் மெசேஜ் அப்படிப்பாங்களா, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அந்த கன்சிஸ்டன்சி தான். அந்த தொடர்ச்சியான முயற்சி, இலக்கை நோக்கி தொடர்ச்சியான ஸ்லோவா போயிட்டே இருந்தா கூட போதும், நம்ம வந்து போயிடலாம். அதாவது இதை தடை கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரணிகள் சொன்னீங்க. அதாவது எப்படி எதெல்லாம் வந்து நம்மளை வந்து தடை செய்யும் அப்படின்ட்டு. அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மள கிட்ட அடிப்பாங்க. முதல்ல வந்து ஏளனம், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எதிர்ப்பு. இந்த 2ஐயும் தாண்டினாதான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம ஜெனரேஷனே வந்து நம்மள வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள செய்திகளால மிக அருமையா சொன்னீங்க. அதை விட வந்து சார் நீங்க நம்ம பகுதியில இருந்து வந்து பஞ்சாபுக்கு போய் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சாய்ராம் காளிராஜ்ங்கிற பேரை பார்த்த உடனே நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிட்டேன். சரி நம்ம கேள்விப்பட்ட பேரா இருக்கேன் நம்ம முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் முழுக்க வந்து என்னன்னா உங்களுடைய கடினமான உழைப்பு தெரிஞ்சதே, அதை விட வந்து இந்த வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் தெரிஞ்சதே. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க அருள்மொழி மேடம் அண்ட் எங்களுடைய டீம். அது மாதிரி வந்து எங்க வினோத் சாரு. இன்னொரு தெரியுமா, நம்ம காலேஜ்ல வந்து யூஜி ப்ரொஃபசர், யூஜி ஹெச்ஓடி சந்திரகுமார் அப்படிங்கிறவர் நம்ம கண்ணூர்ல நம்ம கிருஷ்ணாபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல என்னோட படித்த மாணவர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். எனக்கு இன்னும் சோறு போடுறது கிருஷ்ணாபுரம் பிறந்தவர் காமராஜ் மில்லலிப்பள்ளிதான். நன்றி. நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய TN ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 294. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே பஞ்சாப் ரோபார் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் கணிதவியல் துறை இணை பேராசிரியர், அஞ்சாக் மேனாள் கணித மாணவர் முனைவர் சாய்ராம் காளிராஜ் அவர்கள் டேரன் ஹார்டி எழுதிய கூட்டு விளைவு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நூல் பெயர் காரணத்தை எடுத்துரைத்து தொடங்கியமை, சிறிய தேர்வு பெரிய வெற்றியாக மாறும் மையத்தை சுட்டிக்காட்டியமை, திருக்குறளை சான்று காட்டியமை, வாழ்க்கையின் உச்சத்தை எட்டியவர்களின் நிலையினை முதல் நிலையில் இருந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்றமை, உடனடி பலனை எதிர்பார்க்க கூடாது, கடமைகளை செய்ய தவறுதல், உடனடி இன்பம் வேண்டும் என நினைத்தல், கவனக்குறைவோடு செயலாற்றுதல் போன்றவற்றை தடைகளாக குறிப்பிட்டமை, சிறிய புள்ளியிலிருந்து பெரிய மாற்றத்தை தரும் பழக்கங்களை கதைகளின் வழியாக எடுத்துரைத்தமை, சிறிய தேர்வு கால மாற்றத்தின் ஓட்டத்தில் வியத்தகு வெற்றியாக மாறும் என்றமை, ஒவ்வொன்றையும் விழிப்புணர்வுடன் பொறுப்பேற்று தேர்வு செய்ய வேண்டும், அன்னிச்சையாக செயலாற்றும் மூளையின் நன்மை தீமை குறித்தான செயல்பாட்டினை எடுத்துரைத்தமை, சிறிய அளவில் திசை மாறும் தருணம் வேறு இடத்தினை சென்று சேரும் இலக்கின் தன்மையினை கூறியமை, பழக்கங்கள் வளர வளர வேறுகளாக மாறும் சூழல், அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும் தன்மை, தவறான செயல்களை செய்ய தூண்டும் தூண்டுதல்களை கண்டறிய வேண்டும்,
சரியான திட்டமிடலோடு செயலாற்ற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் சூழலை கவனித்து கொள்ள வேண்டும். கூடுதல் முயற்சிக்கான தேடுதலும் உத்வேகமும் இருக்க வேண்டும். தொய்வில் இருந்து மீண்டு வருதல், உடனடி பலனை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று கூறி, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை காட்சி விளக்கத்தின் வாயிலாகவும் கதைகளின் வழியாகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நல்ல புத்தகங்களை வாசிப்பது உலக அறிஞர்களுடன் நாம் நேரில் பேசுவதை போன்ற உன்னதமான அனுபவமாகும் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.